ஹலோ மக்களே! குக் வித் கோமாளியோட இந்த ரெசிபி Instagram, YouTube எல்லாத்துலயுமே வந்து எனக்கு காட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க. எப்படி தான் இருக்குன்னு ட்ரை பண்ணிறணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. மஞ்ச பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்றாங்கன்னா, இந்த மாதிரி செஞ்சு குடுத்துருங்க. அவங்களுக்கு இதில நீங்க மஞ்ச பூசணிக்காய் போட்டிருக்கீங்கன்றது தெரியவே தெரியாது. என்ன ரெசிபின்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி புது ரெசிபீஸ் எது ட்ரை பண்ணாலும் எனக்கு எங்கள் அம்மா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்போல்லாம் வந்து குக்கிங் ஷோஸ் நிறையா இருக்கும். அந்த மாதிரி பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சாலும் சரி, Instagram, YouTubeன்னு எதுலயாவது ஒரு ரெசிபி எங்கள் அம்மாவுக்கு ஷேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா 1க்கு 2 தடவை அந்த ரெசிபீஸை பார்ப்பாங்க. ரெசிபீஸ் எல்லாமே 1க்கு 2 தடவை எங்கள் அம்மா பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த ரெசிபியை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சாப்பிட்ற மாதிரி அவுட்புட் வரும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எங்கள் அம்மா அந்த ரெசிபியை செய்யறதுக்கே ஒத்துப்பாங்க. ஏன்னா செஞ்சு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இல்லை அதை வந்து தூக்கி போடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ நேரம் கிச்சனில் நின்றுருப்போம், நிறைய பொருள் யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஒரே செகண்டில் அப்படியே வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்றதுனால அந்த விஷயத்த ஸ்ட்ரிக்டாக எங்கள் அம்மா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரெசிபியை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நமக்கு அதில் ஒரு அவுட்புட்டை வந்து கொண்டு வந்துட முடியும் அப்படின்னா மட்டும்தான் அந்த ரெசிபியை செய்வாங்க. செஞ்சுட்டு நல்லா இருக்க ரெசிபிஸை மட்டும்தான் எங்கள் அம்மா போஸ்ட் பண்ணவே சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ஒரு சில ரெசிபீஸை ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கெஞ்சி நாங்கள் ட்ரை பண்ணி ஃப்ளாப்பான ரெசிபீஸும் இருக்குது. எதிர்பார்த்த டேஸ்ட் வராது. அப்போவே அம்மா சொல்கிறத கேட்டிருக்கலாமே அப்படின்னு தோணும். நீங்கள் அந்த மாதிரி என்ன ரெசிபியை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட்